எலியா பாகம் 3 மூன்றாவது பாடத்திலே உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு எலியாவின் கீழ்ப்படிதலை பற்றி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு சில வருஷங்களுக்கு மழை வராமல் இருக்க போகிறது என்று எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு வந்து சொல்லுகிறார் என்று. சரி அன்பானவர்களே, இப்போது எலியா ஒரு நல்ல மனுஷன் அல்லவா? எலியா ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, கிலியாத்தின் குடிகளிலே வாழ்ந்தவர். இப்போ ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லுகிறார், எலியாவே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு போய் இப்படி சொல்லு என்று. இப்போ எலியாவுக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்று. கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம், எலியா ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தண்டனையை ஆண்டவர் எலியா மூலமாக கொடுத்தார் என்றால், ஆகாப் அந்த யெசபேல் அவர்கள் வணங்கி வந்த அந்த பாகால் தெய்வத்தை மறுபடி இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தபடியினால் என்று. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு செய்து விட்டார்கள். ராஜா தொடங்கி சாதாரண குடிமகன் வரை அவர்கள் தப்பு செய்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த தண்டனை அவசியம்தான். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லும்போது, எலியாவே நீ போய் ஆகாப் ராஜாவுக்கு சொல்லு, இப்படி மழையும் பனியும் இந்த வருஷங்களிலே வராமல் இருக்க போகிறது என்று. அந்த எலியாவின் இடத்திலே நான் இருந்திருந்தால் நான் ஆண்டவரிடத்தில் இப்படி கேட்டிருப்பேன், ஆண்டவரே கோபித்து கொள்ளாதேயும், சரி நான் போய் சொல்லுகிறேன், ஆனால் மழையும் பனியும் சில வருஷங்களுக்கு வராமல் போகிறது என்றால் எனக்கும் அல்லவா மழையும் பனியும் வராது? நான் என்ன தப்பு செய்தேன்? நான் ஏன் அந்த நியாய தீர்ப்பை, அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? ஆகவே என்னை குறித்து ஏதேனும் திட்டம் வைத்திருக்கின்றீரா? என்னை எங்கே கொண்டு போகிறீர்? என்னை அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறீரா? என்னை எங்காவது தண்ணீர் இருக்கின்ற ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறீரா? நான் ஏன் இவர்களுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நான் கேட்டிருப்பேன். அதனால்தான் என்னை போன்றவர்களை அங்கே ஆண்டவர் வைக்காமல் இங்கே வைத்துவிட்டு எலியா போன்றவர்களை அங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அன்றைய அந்த சந்தர்ப்பத்தின்படி கேள்வி கேட்காமல் கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக எலியா இருந்தார். அங்கு மாத்திரமல்ல அன்பானவர்களே, இங்கும் கூட தான், இன்றும் எங்கும் கூட ஆண்டவருக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியக்கூடிய மனுஷர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஆனால் அந்த அளவு ஒரு பக்குவம் நமக்கு வரமாட்டேன் என்கிறதே. நானும் என்னை பார்த்து அநேகர் சொல்லுவார்கள், நீங்கள் விசுவாசத்திலே ஊழியத்தை தொடங்கினீர்கள், எவ்வளவு கஷ்டமான ஊழியம், இந்த பைபிள் காலேஜ் நடத்துகின்ற ஊழியம், எவ்வளவு விசுவாசத்தால் இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் போகிறீர்கள், அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் எத்தனை ஆயிரம் கேள்விகள் கேட்கிறேன், எவ்வளவு பலவீனமாக சில நேரம் அப்படியே குழம்பி போய் உட்கார்ந்து கொள்கிறேன், ஐயோ அடுத்தபடியை எப்படியடா எடுத்து வைப்பேன் என்று திணறுகிறேன் என்பதெல்லாம் எனக்கு மாத்திரமல்லவா தெரியும். ஆகவே இந்த எலியா எப்படி கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கும்போது நானே மூக்கில் விரலை வைக்கின்றேன். அப்போது நான் நினைக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எல்லாம் இந்த எலியாவின் வாழ்க்கை மூலமாக, உங்களுக்கு மாத்திரமல்ல எனக்கும் தான், எலியாவின் வாழ்க்கையில் இருந்து இத்தகைய ஒரு கீழ்ப்படிவை கற்றுக்கொள்ள முடியும் என்றால் உண்மையிலே அது அழகானது தான். இப்போ இந்த பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அப்போது நான் இதை எத்தனையோ மொழிகளிலே எத்தனையோ நாடுகளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அப்போது இதை நான் கொடுக்கின்ற விதத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது, ஓ பாஸ்டர் சுரேஷ் அந்த எலியாவை போல கர்த்தருக்கு கீழ்ப்படுகின்ற மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று ஆசை, முயற்சிக்கிறேன், முடியவில்லை, ஆனாலும் கற்றுக் கொடுக்கிறேன். நீங்களும் முயற்சியுங்கள். என்றாவது சீக்கிரத்தில் இந்த எலியாவை போல கீழ்ப்படியக்கூடிய அந்த தன்மை நமக்கு வந்தால் அந்த எலியாவின் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் வரும் அன்பானவர்களே. சரி, இப்போது எலியா அப்படி எதுவுமே கேட்கவில்லை. எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், எனக்கு என்ன தண்ணீர் கொடுக்க போகிறீர், எனக்கு மழை வராதல்லவா, அப்போ எனக்கு என்ன திட்டம் உம்மிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் கேட்காமல் ஏலியாவுக்கு ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் ஏலியா புறப்பட்டு போய் ஆகாப் ராஜாவுக்கு சொல்லுகிறார், இனி என் வாக்கின்படியே அல்லாமல் இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று.
இப்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 1வது வசனத்தை தான் இவ்வளவு நாள் தியானித்தோம். 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இதிலே எனக்கு பிடித்த சொல் என்ன தெரியுமா? அந்த பின்பு. இந்த பூ, பருப்பு, செருப்பு, சிரிப்பு, நகைப்பூ என்று எத்தனையோ பூ இருக்கிறது. மற்ற பூவும் இருக்கின்றதுனா செவ்வரந்தி பூ, ரோசாப்பூ, மல்லிகைப்பூ, அந்த பூ, இந்த பூ. ஆனால் வேதத்திலே இந்த பின்பூ இருக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான பூ. ஏன் தெரியுமா? முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படி, பின்பு. பாருங்கள், எலியா கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தான், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இது ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், you do God's business and he will do your business. You take care of God's business and he will take care of your business என்று. நீ கர்த்தருடைய காரியங்களை ஒழுங்காக செய்தால் கர்த்தர் உன் காரியங்களை ஒழுங்காக செய்வார். எவ்வளவு பெரிய சத்தியம் என்று பாருங்கள். இந்த பின்பு என்ற அந்த சொல்லில் மறைந்திருக்கின்ற சத்தியமே அதுதான். கர்த்தர் ஒன்றை சொல்லிவிட்டால் கேள்வி கேட்காமல் அதற்கு கீழ்ப்படி, பின்பு அவர் பார்த்து கொள்வார் என்பதுதான் அர்த்தமானவர்களே. இப்போ எலியாவை பொறுத்தவரை, எலியா போய் அந்த நியாய தீர்ப்பை சொல்லும் பொழுது இது ஒரு இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கிடைக்கப் போகின்ற ஒரு நியாய தீர்ப்பு அல்ல. மழையும் பனியும் பெய்யாமல் இருக்க போகிறது என்றால் எலியாவுக்கும் அந்த பாதிப்பு வரத்தான் போகிறது. அப்படி இருந்தும் தன்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்பதனை கேட்டறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எலியா போய் கர்த்தருடைய வார்த்தையை ஆகாபுக்கு சொல்லுகிறார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. ஆண்டவர் எலியாவை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்பதனை காண்பிப்பதற்காக. பார்த்தீர்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நீங்கள் ஆனாலும் சரி, நான் ஆனாலும் சரி, கர்த்தர் சொல்லுகின்ற காரியங்களை உடனே செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்றாரா என்று முதலாவது பார்த்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இப்போது சும்மா எல்லாம் சபைகளுக்கு நான் தீர்க்க தரிசனங்களை நம்புகிறவன், நான் ஒரு பெந்தகோஸ்தே ஊழியக்காரன், தீர்க்கதரிசிகளை மதிக்கிறவன். ஆனால் சில நேரம் தீர்க்கதரிசிகள் வந்து உங்கள் சபைக்கு வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே. மகனே அல்லது மகளே, உன்னை நான் எங்காவது கொண்டு போய் ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாக அல்லது ஊழியக்காரியாக பயன்படுத்த போகிறேன், அல்லது உன்னை நான் ஒரு சபையின் மீட்பனாக வைக்கப் போகிறேன், உன்னை நான் இப்படி பயன்படுத்த போகிறேன், அப்படி பயன்படுத்த போகிறேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவசரப்பட்டு ஆம் உடனே நான் அதை செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசனங்கள் முதலாவது உண்மையான தீர்க்க தரிசனங்களா என்று பார்க்க வேண்டும். எப்படி பார்ப்பது? அதற்குத்தான் அன்பானவர்களே உங்கள் சபையிலே மேய்ப்பர் இருக்கிறார். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சபையை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள் அல்லவா? இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராவது சொன்னால், சாச்சா நான் அப்படி கிடையாது, நான் நல்ல நல்ல சபைகளுக்கெல்லாம் நான் போய் வருவேன், தேவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், எல்லா சபைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, ஆகவே நான் அப்படியெல்லாம் போய் வருவேன் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால், உப்பை குறித்து நான் செய்த ஒரு பிரசங்கத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி இந்த கோயில் மாடுகளைப் போல கோயில் கோயிலாக திரிகிறவர்கள் பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக, கோயில் மாடு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வாட்டசாட்டமாக இருக்கும், எல்லா கோயில்களிலும் எல்லா உணவையும் சாப்பிட்டு நன்றாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்திலே இருந்து வளர்கின்றவர்கள் தான் ஒழுங்காக வளருவார்கள். ஆடுகள் அல்லவா அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆடுகளாகிவிட்டோமே, நமக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஆகவே உங்களுக்கு ஒரு சபை இல்லாவிட்டால் ப்ளீஸ் தயவு செய்து முதலாவது ஒரு சபைக்குள்ளே உங்களை கொண்டு போங்கள், ஒரு மேய்ப்பனுக்கு கீழே நீங்கள் வாருங்கள்,
உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும். அந்த மேய்ப்பன் படித்தவரா, உங்களை விட வயதில் பெரியவரா, உங்களை விட அவருக்கு வசனம் தெரியுமா, உங்களை விட அவர் நல்ல பின்னணியிலிருந்து வந்தவரா, பணக்காரரா என்றெல்லாம் பார்க்காமல் மேய்ப்பனுக்கு அடங்கியிருங்கள். மற்ற மேய்ப்பர்களோடு உங்கள் மேய்ப்பனை ஒப்பிடாதீர்கள். இப்போ நான் சொல்லுவேன், போகிற வருகிற சபைகளுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் பாஸ்டர், உங்கள் மேய்ப்பன் தான் உங்களுக்கு அப்பா. நான் ஒரு பாஸ்டர். யாருக்கு? என் சபைக்கு. நான் என் சபைக்கு மேய்ப்பன். ஆனால் இன்னொரு சபைக்கு நான் போனால் நான் அப்பா அல்ல, நான் மாமா, அங்கிள், பாஸ்டர் அங்கிள். பிள்ளைகள் அப்பனிடத்தில் வளர வேண்டும், அங்கிளிடத்தில் அல்ல. ஆகவே என்னை போன்ற அங்கிள் பாஸ்டர்மார் மூலமாக என்ன விருப்பமான ஆகாரங்கள், நல்ல ஆகாரங்கள் கிடைத்தாலும் ஒரு பிள்ளை வளர வேண்டியது அங்கிளிடம் அல்ல, அப்பாவிடம். ஆகவே நீங்கள் அன்பானவர்களே, ஒரு சபைக்கு நீங்கள் போக வேண்டும், உங்கள் ஊழியக்காரரை மதிக்க வேண்டும், ஊழியக்காரரை கனம் பண்ண வேண்டும், அந்த ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பலவீனங்கள் அவற்றை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லி, இந்த தீர்க்க தரிசனத்தை நான் எப்படி செயல்படுத்துவது என்ற கேள்விகள் உங்களுக்கு வருமே ஆனால், இது உண்மையான தீர்க்க தரிசனமா, இது சரியான தீர்க்க தரிசனமா, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அணுக வேண்டிய சிறந்த நபர் உங்கள் மேய்ப்பன், உங்கள் பாஸ்டர். அவர் சொன்னால் இதை நீ ஏற்றுக்கொள்ளாதே, அல்லது நீ கொஞ்ச காலம் காத்திரு, அல்லது இதை ஏற்றுக்கொள், நான் உனக்கு எப்படி இதை செய்வது என்று அறிவுரைப்படுத்துகிறேன் என்றெல்லாம் சொன்னால், அதற்கு நீங்கள் செவி கொடுத்து அடங்கி இருந்தால் கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் அன்பானவர்களே, இந்த ஏதாவது கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது என்று இந்த தீர்க்க தரிசனங்கள் சொன்னவுடன் சில பேர் அவசரப்பட்டு ஓடத் தொடங்குவார்கள். 1979 ஆண்டு கர்த்தர் எனக்கும் பேசினார், இன்னும் சில தீர்க்கதரிசிகளுக்கும் பேசினார், நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக ஆண்டவரால் மாற்றப்பட போகிறேன் என்று. உடனே நினைத்தேன், அடுத்த நாள் காலையில் எழும்பும் பொழுதே நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக எழும்பப் போகிறேன் என்று. ஆனால் நான் உண்மையாக முழு நேர ஊழியக்காரனாகி வந்தது 7 வருஷங்களுக்கு பிறகு 1986 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அவர் ஒரு காலத்தையும் மனதிலே வைத்திருக்கிறார். சரியோ? அதை மனதிலே கொண்டு நாம் பொறுமையாக அவசரப்படாமல் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஆண்டவர் தான் உண்மையாக சொல்லுகிறார் என்று நமக்கு நிரூபிக்கப்பட்ட பிறகு சும்மா காலத்தை விரயம் செய்யக்கூடாது. விசுவாசத்திலே நாம் ஊழியத்தை தொடங்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிவிட்ட பிறகும் சில பேர் இல்லை எனக்கு நான் அதை செய்தால் எனக்கு இந்த சில விஷயங்கள் இருக்கின்றனவே, இவற்றை பார்த்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அநேகர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் எலியாவை குறித்து படித்து எலியாவின் கீழ்ப்படுதலை தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். எலியா தனக்கு ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று கேட்காமல் எலியா ஆண்டவர் சொன்னதை போய் செய்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை பின்பு வருகிறது, எலியாவே இதோ உன்னை குறித்து நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு நான் தண்ணீர் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போமா? 3வது வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய். அந்த இடத்துல நிறுத்துவோம். நீ இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கீழ்த்திசையை நோக்கி போய். அன்பானவர்களே, இந்த கீழ்த்திசை என்றால் என்ன? கிழக்கு திசை. இப்போ நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ கிழக்கு உங்கள் பார்வையில் வலது பக்கத்திலே, எனக்கு இடது கை பக்கத்திலே இருக்கிறது. இப்போ இந்த கிழக்கு பிரதேசத்திலே தான் யோர்தான் நதி இருக்கிறது. இந்த யோர்தான் நதிக்கு இப்புறத்திலே இஸ்ரவேல், அப்புறத்திலே வேறு சில பிரதேசங்கள். அதிலே எலியா வந்தது கீலேயாத் என்ற பிரதேசத்திலே இருந்து. அந்த கீலேயாத் பிரதேசத்திலே கிராமங்கள் சில இருந்தன. அதிலே யோர்தான் நதியை அண்டி இருந்த ஒரு குக் கிராமம் தான் திஷ்பே.
இந்த திஷ்பே கிராமத்தார் யோர்தான் நதியை நம்பி விவசாயம் செய்தவர்கள், அந்த நதியின் மீன்களை பிடித்து சாப்பிட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு முழுக்க முழுக்க யோர்தான் நதி பின்னி பிணைந்து இருந்தது. இன்னுமொரு விதத்தில் சொல்ல போவதென்றால், இந்த கீலேயாத்திலே திஷ்பே கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் யோர்தான் நதி கலாச்சாரத்திலே பின்னி பிணைந்திருந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க யோர்தான் நதி வாழ்க்கை தான். ஒரு கற்பனையாக சொல்கிறேன். ஒரு கற்பனை சொல்லட்டுமா? இந்த எலியா சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒரு அரை ட்ரௌசரை, ஒரு அரை காட்சட்டை அணிந்து கொண்டு இந்த யோர்தான் நதியிலே மேலே இருந்து பாய்ந்து குதித்து நீராடி குளித்து தண்ணீருக்குள்ளே நீந்தி இப்படியெல்லாம் ஆடியிருப்பார். நண்பர்களோடு அந்த யோர்தான் நதியிலே விளையாடி இருப்பார். இந்த எலியாவினுடைய வீட்டார், இந்த எலியாவினுடைய கிராமத்தார் அனைவருமே இந்த யோர்தான் நதியை நம்பியிருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், என்றுமே யோர்தான் நதி வற்றாது, அந்த வற்றாத ஆற்றிலே எவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்று. இந்த யோர்தான் நதியை அண்டி கீலேயாத்திலே வாழ்ந்த ஒரு சிலரில் ஒருவர் தான் இந்த எலியா. அந்த கிழக்கு தேசத்தில் இருந்து, கிழக்கு பிரதேசத்தில் இருந்து, நதிக்கு அப்புறத்தில் இருந்து தான் அவர் யோர்தானை தாண்டி வந்து இந்த இஸ்ரவேல் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் என்ற ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம் இருக்கிறது. அங்கே வந்து தான் ஆகாபுக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து, எலியாவே, உனக்கு நான் இங்கிருந்து தண்ணீர் கொடுக்க போகிறேன் என்றால் நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கீழ்த்திசையை நோக்கி போ. அப்போ எலியாவுக்கு உடனே என்ன பட்டிருக்கும்? ஆஹா, எனக்கு யோர்தான் நதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பொது அறிவு. மறுபடி அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் கீழ்த்திசையை நோக்கி என்று ஆண்டவர் சொல்லும் போதே உடனே நான் யூட்டர்ன் அடித்து திரும்பி போய் கொண்டிருப்பேன். ஏன்? என்னத்துக்கு காலத்தை வீணாக்குவான்? அதுதான் தெரியுமே, ஆண்டவர் யோர்தான் நதியைத்தான் எனக்காக வைத்திருக்கிறார் என்று. இது பொது அறிவு, இது கூட தெரியாதா? ஆனால் இந்த வசனத்தை முழுக்க வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அதாவது யோர்தானுக்கு போகாதே என்கிறார். யோர்தானுக்கு நேரே உள்ள, நேரே என்ற அந்த தமிழ் சொல்லை எபிரேய மொழியிலே ஆராய்ந்து பார்த்தால், எபிரேய மொழியிலே அல்லவா இந்த பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் யோர்தானுக்கு எதிரே உள்ள. நேரே என்றால் எதிரே உள்ள, எதிராய் உள்ள. இந்த எதிராய் என்கின்ற அந்த சொல்லை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நமக்கு பொது அறிவு சொல்லும் இப்படித்தானடா செய்ய வேண்டும் என்று. ஆனால் அந்த பொது அறிவு சொல்லும் விஷயங்களை செய்தோம் என்றால் நமக்கு அது சங்கடத்தை, ஏன் மரணத்தை கூட கொண்டு வரும். என்ன மரணம்? நிம்மதி செத்து போய்விடும், சந்தோஷம் செத்து போய்விடும், பணம் செத்து போகும், சொத்து செத்து போகும், உறவுகள் செத்து போகும். இப்படி நம்முடைய வாழ்க்கையே மரணம் கொண்ட ஒரு வாழ்க்கையை போல இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்லுவதை ஒழுங்காக கேட்க வேண்டும். பொது அறிவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த நேரமும் போடக்கூடாது. ஏனென்றால் பொது அறிவை பற்றித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் என்று. பொது அறிவை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று. ஆகவே அன்பானவர்களே, இந்த பொது அறிவு சில நேரம் நம்மை சுடுகாட்டுக்கு இட்டு செல்லும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவர் எலியாவுக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எலியாவே, நீ யோர்தான் இருக்கின்ற திசையை நோக்கி போ, ஆனால் யோர்தான் அல்ல நான் உனக்காக வைத்திருக்கின்றது, அதற்கு எதிராக இருக்கிற கேரித். கேரித் என்றால் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஒரு சின்ன துறவு. இப்போ தமிழிலே கேரித் ஆறு என்று போட்டிருக்கிறது. அந்த கேரித் என்பதை ஒரு பெயராகவும் கேரித் ஆறு என்று, உண்மையாக நீங்கள் வேறு மொழியில் நீங்கள் பார்த்தால் ஆங்கிலத்திலே ப்ரூக் என்று இருக்கும், ஃபவுண்டன் என்று இருக்கும். ஆனால் அது ரிவர் என்று இல்லை. கேரித் இஸ் நெவர் அ ரிவர், இட்ஸ் நாட் அ ரிவர். அது ஒரு நதி அல்ல, ஆறு அல்ல, ஒரு சின்ன துறவு. அது எப்படி என்றால் அந்த 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 இடத்திலே நிறைய அந்த பற்றைகள் போல புட்கள் எல்லாம் உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கும்.
அப்படியே நுழைந்து கொண்டு போய் பார்த்தால் ஒரு சின்ன ஒரு ஊற்று, இப்படி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன ஊற்று. வெளியே இருந்து பார்க்கக்கூட தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவுக்கு, நீ அங்கே போய் ஒளிந்து கொன்று. அதாவது ஆகாப் ராஜா தன்னுடைய சேவகர்களை அனுப்பி முழு இஸ்ரவேலுக்குள்ளும் மாத்திரமல்ல அண்டை அயல் நாடுகளிலும் எலியாவை தேட போகிறார் அல்லவா? அப்படி தேடியும் இந்த இடத்தை பார்க்க மாட்டார்களாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமில்லாத ஒரு சின்ன ஒரு பதர் நிறைந்த புதர் கொண்ட ஒரு சின்ன ஒரு இடம், இந்த இடத்துல ஒளிந்து கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய யோர்தானுக்கு போகாமல் இப்படிப்பட்ட ஒரு இன்சிக்னிஃபிகண்ட், ஒரு பெருமதி இல்லாத, ஒரு யாரும் தேடக்கூட முயற்சிக்காத ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எலியாவுக்கு ஆண்டவர் வைத்திருந்தது யோர்தானை அல்ல, கேரீத்தை. யோர்தானுக்கு எதிராக இருப்பது கேரீத். யோர்தான் எல்லாருக்கும் தெரியும், கேரீத் யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் யாரிடம் போய் கேட்டாலும் இந்த யோர்தானுக்கு எப்படி போவது என்று இப்படியே போங்கள் என்று சொல்வார்கள். கேரீத் என்றால் யாருக்குமே தெரியாது. அன்பானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோர்தான்களின் பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரியோ? ஒரு பஞ்ச காலத்திலே வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக இல்லை. இன்றைக்கு நான் ஒரு பெந்தகோஸ்தேக்காரன் தான், நானும் ஒரு பாஸ்டர் தான். நான் 79ஆம் ஆண்டிலே இருந்து அந்நிய பாஷை பேசுகிறேன். கர்த்தர் 79ஆம் ஆண்டிலேயே என்னை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார். அதே ஆண்டில் நான் பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தில் ஈடுபட்டேன். ஒரு அருமையான பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன, அந்த ஊழியக்காரன் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துவிட்டு, நான் ஒரு சின்ன பையன், ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னை ஊழியத்திலே அவர் பயன்படுத்தினார், பயிற்றுவித்தார். அதற்கு பிறகு பாஸ்டர் மேல்கம் குணவர்தன் என்று சொல்லி அவரும் என்னை பயிற்றுவித்தார். என்னை ஆண்டவருடைய ஊழியத்திலே பயிற்றுவித்த என்னுடைய ஆதி போதகர்களான பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன, பாஸ்டர் மேல்கம் குணவர்தன, இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட்டார்கள். சரியா? ஆனால் அவர்கள் போக முன்பதாக எனக்கு நல்ல ஒரு பெந்தகோஸ்தே அஸ்திபாரத்தை கொடுத்து விட்டார்கள். ஆகவே நானும் அபிஷேகத்தில் இயங்குகின்ற ஒரு ஊழியக்காரன் தான். அந்நிய பாஷையை பேசுகிறவன், அந்நிய பாஷையை குறித்து உறுதியாய் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனுஷன் நான். அதை குறித்து பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து, அந்நிய பாஷை குறித்து நான் வேறொரு பாடத்தில் கற்றுக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெந்தகோஸ்தே ஊழியக்காரன் தான் நான். ஆனால் அப்படிப்பட்ட நானே உங்களுக்கு சொல்லுகிறேன், அபிஷேகம், தீர்க்க தரிசனம், அற்புதம், அடையாளம், இவற்றை எல்லாம் விட நமக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு ஆராதனை, அபிஷேகம், அந்நிய பாஷை, அற்புதங்கள், சுகமாக்குதல், சுவிசேஷம் என்று சொல்லி இந்த காரியங்களுக்குள்ளே அநேக பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் ஈர்க்கப்பட்டு விழுந்தென்றால் பாவத்தில் விழுந்தல்ல, இவற்றில் விழுந்திருக்கிறார்களே ஒழிய வார்த்தையில் விழுந்திருக்கிறவர்கள் குறைவு. வார்த்தை மேல் விழுந்திருக்கிறவர்கள் குறைவு. வார்த்தையிலே வீழ்ச்சி கண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், வார்த்தை தான் நமக்கு முக்கியம். வார்த்தைக்கு பஞ்சம் வந்திருக்கிறது. வார்த்தைக்கு பஞ்சம் வந்திருக்கின்ற இந்த காலம் கிட்டத்தட்ட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு மழை வராத ஒரு காலம் போன்றது தான். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு வசனம் என்கின்ற மழையில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு காலம் இது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், தமிழிலே மாத்திரமல்ல பல மொழிகளில் பார்த்தாலும் எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். வார்த்தையை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குகின்ற ஒரு காலம். சபைகளிலே வார்த்தையை விட அபிஷேகம், வார்த்தையை விட சுவிசேஷம், இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலம். இன்றைக்கு ஒரு அபிஷேக கூட்டம், ஒரு சுகமளிக்கும் கூட்டம் என்றால் திரண்டு வருகின்றார்கள் ஜனங்கள். ஒரு வேத பாடம் என்றால் அத்தனை பேர் வருவது கிடையாது. ஆகவே வசனம், வார்த்தையில் ஒரு பஞ்சம் இருக்கின்ற ஒரு காலம். அற்புதம் தேவை, அடையாளம் தேவை, அந்நிய பாஷை தேவை, அபிஷேகம் தேவை, சுவிசேஷம் தேவை, சுகமளிக்கும் கூட்டங்கள் தேவை, ஆராதனை தேவை. இவையெல்லாம் மிக 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 முக்கியமானவை. ஆனால் அவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய வார்த்தை முக்கியமானது என்பதனை நாம் மறந்து போகக்கூடாது அன்பானவர்களே. ஆகவே இந்த வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கின்ற இந்த காலத்தில் அநேகர்
யோர்தான் நதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் எலியாக்களுக்கு வைத்திருப்பது யோர்தான் நதிகளை அல்ல, கேரித் துறவுகளை. அன்பானவர்களே, அடுத்த நிகழ்ச்சியிலே யார் இந்த எலியாக்கள், யார் அல்லது எவை இந்த யோர்தான் நதிகள், எவை அல்லது எது கேரித் துறவு என்பவற்றை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நல்ல செய்தி காத்திருக்கிறது. என்ன தெரியுமா நல்ல செய்தி? என்ன வார்த்தையில் வசனத்தில் பஞ்சம் வந்தாலும் அது எலியாக்களாகிய நம்மை தாக்கப் போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் கேரித் துறவுகளை நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. அந்த கேரித்தின் நற்செய்தியோடு, யோர்தானின் விளக்கத்தோடு, எலியாவின் அறிமுகத்தோடு 4ஆம் பாடத்திலே சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.